கைஸ், நான் தான் உங்களோட டிஎன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது நம்மளோட இது டிடபிள்யூடி இட்டாச்சி இங்கே தான் இருக்கார். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, ஐ மீன் என் வீடியோ என்னோடய சேனலில் இல்லை, தலைவரோட சேனலில். அது என்னென்னா டிடபிள்யூடி டீமன் ப்ரோ நாங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்கோம், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே, அது என்ன வீடியோனா ஒன் டேப் விசஸ் இது அல்டிப்புடின்னு ஒரு வீடியோ இருந்தது. அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது வந்து அதோட பார்ட் 2. என்னோடய சேனலில் அந்த வீடியோ வரல, ஏன்னா அப்போ என்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லை. இப்போ என்கிட்ட ஸ்டோரேஜில் இருக்குது கேஸ். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ போட போகிறோம். ஓகே ஓகே தலைவரே ஆரம்பிச்சிட்டோம். ஹாய் கைஸ், இட்டாச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒன் டாப் பண்ணி வந்தான். ஒன் டாப் அடிக்க மாட்டான். ஒன் டேப் விசஸ் அல்டிப்புடி. இது வந்து பார்ட் 2 அதோடது. இந்த வைப்ரேஷன் வேறு பிராண்ட் நோட்டிஃபிகேஷனை போட்டுருந்தானா, அப்படி என்ன வேணா அப்படி ஆகுது. அப்போ எனக்கு சத்தியமாக புரியடா கைஸ். அவங்க இந்த இது தலைவருக்கு நாங்கள் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போது கூட இதே மாதிரி தான் கைஸ் ஆச்சு. ஓகே தலைவரே வாங்க சண்டை போடலாம். என்ன சொல்கிறேன்ல கேஸ். அப்புறம் சாஃப்ட்வேர் ரீசெட் பண்ண தொடங்கிட்டேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு எல்லாரும் இந்த வீடியோ எல்லாரும் ஒரு வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோவில் தான் ஒருத்தவங்க சந்திப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஐயோ கைஸ், என்னோட இது என் பண்டில் பாருங்களேன். தேவையில்லாமல் நான் வந்து அந்த இது க்யூ பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். இந்த பேக் ஸ்கின்னு அது வேற இங்கே வெளியே வந்துருச்சு. ஓகே தலைவர் ஒன் டேப் அடிச்சிட்டாருங்க. இருந்தாலும் நம்ம விடுவோமா? ஐயோ என்ன எனக்கு ஒரு நெட்டில் கேட்குது 18. நான் அப்போ என் ஃபோனுக்குலாம் 18லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. 18 இருந்தால் என் ஃபோனில் சுத்தமாக இதுவே ஆகாது. பாருங்கள், நான் க்ளோவால் போட்டு 2 நிமிஷம் கழிச்சு அது விழுது அந்த இடத்துல. நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். 23, 24, 40, 60 அந்த மாதிரி போகும். ஏய் அப்படி இருக்கக்கூடாதுடா. கம்மியாக இருந்தாலும் இல்லைனோ, அதிகமாக இருந்தாலும் மீடியமாக இருந்தால் ஓகே அதுதாங்க எனக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இப்போ எனக்கு மோக்கோ கேரக்டர் காட்டும், இது லைலா கேரக்டரும் சேர்த்தே காட்டும் கைஸ். அதனால் எனக்கு இது டபுள் டியூரேஷன் இருக்கும். அது அந்த இது காட்டும். அவ்வளோதான் திருப்பி எனக்கு அது காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் தேவையில்லாமல் இந்த க்ளோவால் போடாமல் வீராப்பாக இருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை இதுக்கப்புறம் நம்ம க்ளோவால் மூமெண்ட் தான். அப்புறம் கைஸ் இது நான் வந்து நிறைய இடத்துல பயங்கரமாக க்ளோவல் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான மூமெண்ட் போடுவேன். அந்த மூமெண்ட் வந்து இதுக்கப்புறம் சண்டே அதெல்லாம் எப்படி பண்ணுறது அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி போடுவேன். அந்த மூமெண்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அப்படியா? நான் இன்னும் என் மூமெண்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கல. கொடுக்கறதுக்கு ஏற்ற சூழ்நிலை வரட்டும். அவன் எப்படி தெரியுமா கைஸ் க்ளோவல் போடுவான்? என்ன பண்ணுவேன் கைஸ்? அவர் தலைவர் நான் இப்படி என்றைக்குமே பண்ண மாட்டேன். இப்போ சும்மா பண்ண மாட்டேன். பண்ணவே மாட்டேன். அப்படி பண்ணால் மண்டை மேலே அடி விழும். அது ஒரு யூடியூப் சேனல்லாம் இருக்குது. ஒரே ஒரு ஐடியில் வேணால் பண்ணியிருக்கேன். அதை சொன்னால் அங்கே சரியாக கோச்சிக்கிறேன். ஓகே 40. ஓகே நேரத்துக்கு இப்போ தலைவருக்கு இது இந்த ஹெல்மெட்டில் கிராக் இருக்கும். இப்போ ஒரு புல்லட் வந்துட்டு சும்மா மண்டையில் பட்டாலும் அது இது ஒன் டாப்பாக கொடுக்கணும். ஏன் ப்ரோ ஏன் இந்த கொலைவரி ப்ரோ? அல்டிப்புடினால பக்ஷாட்லாம் ஃபேமஸ் ப்ரோ. ஆடி தள்ளுபடி ப்ரோ. அப்புறம் நான் அப்புறம் அடிக்க முடியும் ப்ரோ. உங்களுக்கு ஆடி தள்ளுபடி பண்ணி பக்ஷாட்லாம் கொடுத்துருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ நீ பக்ஷாட் பண்ண எப்படி அடிக்க முடியும்? சரி ஓகே 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 தலைவரே ரொம்ப கடுப்பாகாதீங்க.
இதுதான் உட்பக்கரே இருக்குல்ல, அப்புறம் என்ன கைஸ் நீங்கள் வந்து இது இட்டாச்சி ப்ரோ அது என்றைக்குமே நம்பவே கூடாது இந்த மாதிரி விஷயத்துலலாம். எனக்கு ஆடவே தெரியாது, எனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாதுன்னு பச்சை குழந்த மாதிரி பேசுவார். ஆனால் என்றைக்குமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டார். இது ஒன்று சொல்லிட வேண்டியது எல்லா தடவையும். ஓகே ப்ரோ ப்ரோ ஓகே டேமேஜி யார் ப்ரோ வாங்கிட்டு போக சொன்னா? நீங்கள் வேணால் கொடுத்துட்டு போங்க ப்ரோ. வா ப்ரோ ஓகே ஆஸ்கர் இருக்கா போடுவேன் ப்ரோ. வா ப்ரோ நீ. அப்போ நான் இங்கே அப்போ டெசர்ட்டில் எடுத்து அடி ப்ரோ. அப்போ நீ க்ளோஸில் வா ப்ரோ. அது கைஸ் நான் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன் இதுக்காக. நம்மளாம் கிளட்சி பிளேயர், நம்மளுக்கெல்லாம் ஒன் டேப்லாம் வராது. வேணா இந்த M4 வேணா இது ஹெல்மெட் காலி இருந்ததுக்கப்புறம் ஒரு புல்லட் சுட்டா ஒன் டேப்லும். கைரோஸ் எனக்கு காலியே 6 மாதம் ஆச்சு. ஹெல்மெட் அப்படி தான் உடஞ்சிது எனக்கு. கைஸ் மறக்காமல் இது லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வா ப்ரோ. இருங்க ப்ரோ, கயிறை சேர்த்துக்கணும்ல. ஓகே டேமேஜ் விழுந்துதாண்ணா. மூக்கு ஆக்டிவேட்டாக இருக்குது. என்ன கேஸுங்க எனக்கு வர ஆனவுடனே இந்த நோட்டிஃபிகேஷன் இது வருதுங்க. நான் அது தள்ளியும் விட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ இந்த வைப்ரண்ட் வந்துட்டே இருக்கு கேஸ். என்ன தலைவரே அவ்வளோதான் மூக்க ஆரம்பிச்சிருச்சு. மூக்கோவா லைலாவா அதான் எனக்கும் தெரியல. பாடியில் பட்டாலு சும்மா வந்துடும் போல. சரி ஓகே தலைவரே, நீங்கள் பொறுமையாக வாங்க. 50 ஸ்கின் பண்ணுற வரைக்கும் எதுவுமே ஆகலை. இப்போ நான் ஸ்க்ரீனை தொடல, அதனால இப்படி ஆகுது. ஓகே நான் ஸ்க்ரீனை தொட்டோன்னே அந்த வைப்ரண்ட் வருது. ஓகே கைஸ் இப்போ பட்டா கூட வருது கைஸ். இது உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் இதை தொட்டு பாருங்க. எனக்கு எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு விளையாண்டு பாரு. சும்மா மூமெண்ட் கொடுக்குற பண்ணு. சும்மா இப்போ TWD இட்டாச்சி வைப்ரண்ட் வருதா? சுத்தமாக எதுவுமே வரல. ஐயோ கைஸ் என்ன கைஸ் இதில் கண்ட்ரோல் இப்படி இருக்கு. வருதா இல்லையா? எதுவுமே வரல. எனக்கு வரலையா? ஐயோ நான் வர இது கிளிக் வரலையா? வரலையா? நான் வருது இப்போ வருது. என்ன ப்ரோ அது? எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் ஃபீல் ஆகல. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக ஆகுது அந்த இது ஃபீல். என்னன்னு தெரியல. போதும்பா, நம்ம ஃபோனை மாற்றிக்கலாம். நான் அதுக்கப்புறம் பைத்தியமாயிருவேன். என்ன கேஸ் இது? ஐயோ ப்ரோ இரு ப்ரோ, நான் 50 ஸ்கின் பண்ண மாட்டேங்கிறேன். என்னடா மாற்றேன் ரெண்டு வைடா. என்னது சிடோரி? எனக்கு வரலையே. எனக்கே இங்கே காட்டுறேன். நான் என்ன சொன்னேன்? ஐயோ என்னடா நீங்கள் என்னடா தூக்கி விடுது. அதுவும் தூக்கிடு கைஸ். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம்.
நான் இப்படி தூக்கிச்சு பார்த்தீங்களா, நான் தூக்கவே இல்லை. ஓகே, தலைவருக்கு என்னமோ நடக்குது. இந்த மாதிரி நான் டிகிரி அடிக்க முடியும். ஓகே, வெற்றிகரமாக 5 ரவுண்ட் அடிச்சாச்சு. இல்லை ஃபோனுக்கு கைஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் 2 பேர் சேனலுக்கும். கண்ட்ரோலே பண்ண முடியும். ஏன் சார் நீங்கள் இது டைலாக்லாம் சொல்ல மாட்டீங்களோ? பாருங்க, நான் எவ்வளோதான் பண்றது, அதுவே தானா திரும்புது. அதுவே எனக்கேப்பா இன்வாலிட் லொக்கேஷன் தலைவர்களா போட்டேன். அப்புறம் என்னடா இன்வாலிட் லொக்கேஷன்? அது இப்போ கூட வைப்ரண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் சுத்தமாக அது வைப்ரண்ட் இல்லை கைஸ், அது ஒரு மாதிரி நான் இது பழைய காலத்து ஃபோன்லலாம் இது இந்த நோக்கியா அந்த மாதிரி ஃபோன்லலாம் ஒரு சில நேரத்தில் இந்த கிரு கிரு கிருன்னு ஆகும்ல, அந்த மாதிரி ஆயிருக்கு கைஸ். தலைவருக்கு வந்து இந்த மாதிரி கிரு கிருன்னு வருது, டிஸ்டர்பன்ஸ் வச்சா இருந்தா இல்லை சவுண்ட் வச்சா சுத்தமாகவே பிடிக்காது. அதனால தான் தலைவரால் விளையாட முடியல. எனக்கு சுத்தமாக முடியல. நான் அதனால் சத்தமாக வச்சுக்கிறேன். ஏன்னா சுத்தமாக முடியல. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கிரு கிரு கிருன்னு இருக்கா, அது என் கையில் வருது, சவுண்டே வச்சுருந்தாங்க. ஏய் அது போகாது, வைப்ரேஷனை பார்க்கணும். ஐயோ யார் யாரு ஐயோ அது கையில் எரிச்சலாக இருக்குது. வைப்ரேஷனை பாரு ப்ரோ. வைப்ரேஷன் என்ன வைப்ரேஷன்? வைப்ரேஷன் மோட் ஆன்ல இருக்கான்னு பாரு. ஏதாச்சும் மெசேஜ் வந்தா நோட்டிஃபிகேஷன் வந்தா பண்ணு, அதெல்லாம் அப்படிதான் வரும். என் ஃபோன் வைப்ரேஷன் மோட ஆஃப்லேயே நான் வச்சுக்கினாலா, நான் ஆஃப் பண்ணிட்டேனா? இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப்ல வச்சிருந்தேன். இப்போ எப்படி ஆனாச்சு? இங்கே பாருங்க ப்ரோ, ஆஃப் ஆகி வருது. ஐயோ தலைவரே ஓ என்ன ப்ரோ ஆச்சு? பாவம் தலைவரே நீங்கள். ஓகே வாங்க விளாட்லாம். எங்கடா இருக்கேன்? ஏய் பயமில்லை மந்திரமில்லை, பயமில்லை மந்திரமில்லை. பாவங்க தலைவருக்கு. ஐயோ தலைவரை நீங்கள் இதை பழகிதான் ஆகணும். என் ஃபோனுக்கு ஒரு வாரமாக இப்படி தான் இருந்தது. அப்புறம் தான் சரியாச்சு. சும்மா ஃபயர் பட்டன் கொடுக்கும்போது ஒரு மாதிரி கிரு கிருன்னு இருந்தது. எனக்கு ஸ்க்ரீனு பட்டாலே ஆடுன்றேன். ஓகே, தலைவருக்கு ஃபோன் என்னமோ ஆயிடுச்சு. ஃபோனுக்கு பைத்தியம் முடிச்சுட்டு போகிறாங்க. ஃபோனுக்கு பைத்தியம் பிடிச்சதா? கைஸ் 5 பேசிக்கிட்டே 5க்கு 5 வந்துட்டோங்க. பேசிக்கிட்டே 5க்கு 5 வந்துட்டோம். கைஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கிறனால நான் கடுமையாக சொல்கிறேன், நான் ஜெயிக்க முடியும். நான் இந்த மாதிரி குளோபல் போடாமல் ஓப்பனில் வந்து ஆடினா நானும் சொல்கிறேன் கடுமையாக என்னாலே ஜெயிக்க முடியாது. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் கொஞ்சம் வரலையேன்னு சந்தோஷமாக பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தா, திடீர்னு இப்போ திரும்ப வராங்க. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க. இது வந்தாலும் நம்மளுக்கு சகனம் சரியில்லை. இங்கே கிட்ட வந்தாலும் எனக்கு சகனம் சரியில்லை பாஸ். கொஞ்சம் தூரமாக போங்க, தூரமாக போங்க. தூரமாக போனால் நீங்கள் எப்போ வந்து ஆமாம் பாஸ், அதுக்கு தான் பாஸ். இப்போ கூட பாருங்கள், நேரத்துக்கு நான் மண்டேலே வாங்கியிருக்க வேண்டியது. தப்பிச்சிட்டேன் இப்படியோ. கைஸ் எனக்கு சத்தியமாக முடியல. ஓகே பாய் ப்ரோ. அப்புறம் கைஸ் உங்களில் நிறைய பேருக்கு இது நிறைய இது இந்த ஆஸ்கர் கேரக்டர் வந்து ஒரு கடுப்பு இருந்திருக்கும். இந்த ஆஸ்கருக்கு என்னத்தடா வச்சு தொலைறதுன்ட்டு நான் உங்களுக்கு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அந்த மாதிரி வைங்க. யூடியூப்பில் ஒருத்தர் என்னென்னா அது வைப்ரோ இது வைப்ரோன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு வைக்கவே வேணாம். ஏன்னா அது வச்சு நானும் விளாண்டு பார்த்தேன். அது விளாண்டதுக்கு எல்லா ரவுண்டுமே போய் அடி வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அது வைக்கவே வைக்காதுங்க. அது ஓகே என்னன்னு தெரியுமா? கைரோஸு ஒன்று நானே சொல்கிறேன். ஆஸ்கார் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் லைலா வச்சுக்கோங்க, அப்புறம் மோக்கோ வச்சுக்கோங்க, அப்புறம் கைரோஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆமாம், லைலா எதுக்குன்னா இது இந்த குளோபல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சீரியஸ் ரேங்கில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கு பென்குயின் பெற்று வச்சுக்கலாம். எஸ்பி எடுத்துக்கிறதுக்காக பிஆர்லேயும் இருக்காங்கன்னா நீங்கள் நாக்சியன் கேரக்டர் வச்சுக்கோங்க லைலாக்கு பதிலாக. ஆனால் அப்போ குளோபலுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். பென்குயின் பெட்டே வேணாம். அதுவே நிமிஷத்துக்கு நிமிஷம் சும்மாவே குளோபல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போலாம். ஆமாம், பென்குயின் பெட்டு இருந்தால் எக்ஸ்ட்ரா க்ளோவ் கிடைக்கும். அதனால
அப்படியா என்ன? ஆமா ஐயோ இது தெரிஞ்சிருந்தா நான் இந்த கொரில்லா பெட்டை வாங்குறதை விட்டுட்டு இது வாங்கியிருக்கேன். கொரில்லா பெட் தெரியல. ஐயா தெரியும், அது நல்லா ரேஞ்சாக அடிக்கும். என்ன இருக்குது ஷாப்பிங்கே போக முடியல. அது அங்கேருந்து வராது. அது எனக்கே தெரில, நானே ஃபஸ்ட்டு குழம்பிட்டேன், பயந்துட்டேன். அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்னா தான் வருது. எனக்கு வந்து என்ன வருது? ஆமாம் அதெல்லாம் அப்படி தான், அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கான் என்னத்தையும். அந்த ஹெச்என் ஸ்ரீ ப்ரோ ஹெச்என் ஸ்ரீ ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஹிந்திக்காரனாக இருக்கிறதுக்கு சான்ஸ்லாம் இல்லை, ஹிந்திக்காரனே தான். ஓய் சரி, நீங்கள் சும்மா ப்ளோவில் போட்டுட்ருக்கேன். தலைவர் வந்துட்டாரு. ஏதோ நான் பண்ணுற இந்த தப்பெல்லாம் பண்ணிடுவீங்க. ஃப்ளூக் வைப்ரண்ட் மோடு இல்லை வைப்ரண்ட்னாலே கொஞ்சம் காண்டு இருக்குது. அதுதாங்க என்னால் தாங்க முடியல. ஏன்னா நான் அந்த சவுண்டுனால எனக்கு பிடிக்காது. நான் தலைவரை கேட்டு பாருங்க. நான் தான் அப்போவே சொல்லிட்டேனே, எவ்வளோ எரிச்சலாகும்னு கேளுங்க. நான் சவுண்டுலாம் வச்சா யூடியூப் பார்க்கும்போது கூட நான் சொல்கிறேன், இப்படி ஒரு மனுஷன் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. யூடியூப் பார்க்கும்போது கூட 10% மேலே சவுண்டே வைக்கக்கூடாதுன்னுவான், என்னையும் கூட வைக்கக்கூடாதுன்னுவான். நான் வந்து ஃபுல் சவுண்ட் எஃபெக்ட் வச்சு தான் நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன், கேட்பேன். ஏதோ இப்போ வீடியோ எடுக்கிறதுனால ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இல்லைன்னா நானும் இவன்ட்டே கேட்டு பாருங்க, அதுவும் விடுவேன் எங்கள் வீட்டிலே ஃபுல் சவுண்ட் வச்சுக்கிட்டு. சவுண்டை கேட்டாலே வரட்டி அடிக்க தோணுது. அந்த மாதிரிலாம் இருக்கும். யாரும் அந்த மாதிரியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் யாரில் என்ன மாதிரியோ இது சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. யாரில் என்ன மாதிரியோ மறக்காம. இருப்பாங்க இந்த மாதிரிலாம் வரது கொஞ்சம் சில பேர் தான் இருப்பாங்க. நேத்தலைவர் 7 ரவுண்ட் அடிச்சிட்டிங்க பொசுக்குன்ட்டு. அது ஏதோ ஃபுட் அடிச்சு பார்த்து நீங்கள் இப்போ நம்சாரி ஆச்சுங்கன்னா நான் செத்துருவேன். இருங்க நான் இந்த டெசர்ட்டிகள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒன் டாப் ஃப்ளூக்கில் விழுந்தா கூட விழும். ஒன் டாப் பிளேயர் கேம் பேசிக்கிறேன் நானே. ஐயோ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. நான் இந்த MP5 இப்படி அதெல்லாம் வச்சு இந்த மோக்கோ ஆக்டிவேட் பண்ணால் கொஞ்சம் புல்லட் வேஸ்ட் ஆகுது. ஏன்டா அன்லிமிட்டட் புல்லட்டு, அதுக்கேண்டா இப்படி கஞ்சத்தனம் படுறீங்கன்னு நினைப்பீங்க. மேலே விட 40 புல்லட் தானே இருக்குது, அதுவும் சருன்னு காலியாகுது. தலைவருக்காக ரீலோட் பண்ணி அடிக்கிறேன். ஓகேங்க, இந்த மேட்ச் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். நீங்கள் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக அவர் தான் ஜெயிச்சிருக்காருன்ட்டு. ஏதோ ஒரு ஆமாம், பார்ட் 2லேயுமே ஒன் டாப் ஜெயிச்சிருச்சு கைஸ். பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க கைஸ், அழுத்தக்குடி அதுவும் ஒரு ஸ்கில்லு தான். பட் ஒன் டாப் நீங்கள் கற்றுக்கோங்க, ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஒன் டாப் படிக்கிறதுக்கு தான் இந்த கிஃப்ட்டில் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அப்புறம் கைஸ் ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த மாதிரிலாம் இல்லை கைஸ். நீங்கள் அழுத்தக்குடி பிளேயராக இருந்தாலுமே கில்டுக்கு வரலாம். ஆமாம், அதுவும் இவன் இல்லைன்னா நான் கூட உங்களுக்கு கண்டிப்பாக சேர்த்துருவேன். இருங்க ப்ரோ. இருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளோவல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு கை ஒரு வழியா. அவங்களும் காமிக்க நம்ம வீடியோ அவன் அப்படியே இருக்க சொல்கிறான். ஆமாம், இது அவங்களுக்கு காட்டணும்ல, அவங்களுக்கு நான் காட்ட முடியும். காட்டு சொல்லாமே. ஓகே கைஸ், bye 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 from TWD Itachi and Gaming. Okay, அட இருங்க ப்ரோ. ஓகே ஆமாம், ஓகே கைஸ். அப்புறம் கைஸ் கால் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய். 20 நிமிஷம்.